ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மசாலா மோர். இந்த வெயிலுக்கு ஏற்ற பாரம்பரியமான குளிர்பானம்னா அது மோர் தாங்க. அதிக சூடான இந்த வெயில் காலத்தில் நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்கு கண்ட ஃப்ளேவர்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இயற்கையான நல்ல ஹெல்த்தியான குளிர்பானங்களாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பர்டிகுலர்லி இந்த மோரெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லா காலத்துலேயுமே குடிக்கலாம். தயிர் மோரில் நம்ம உடம்புக்கு நன்மைகள் தரக்கூடிய ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. ஸோ அது நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. அதுவும் பர்டிகுலர்லி வெயில் காலத்தில் நம்மளுக்கு உடல் சூடு அதிகமாகி ஜீரண சக்தி குறையும், வயிற்று வலி, வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் நிறையா வரும். அதுக்கு இந்த மோர் ஒரு இயற்கையான மருந்தாக இருக்கும். நம்ம அடிக்கடி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அந்த குட் பாக்டீரியாஸு அந்த பிரச்சனைகளை அதை தானாக சரி பண்ணி விட்டுரும். ஸோ அடிக்கடி மோர் சாப்பிட்றது நல்லது. இங்கே ஒரு 1/2 லிட்டர் தயிர் நல்லா எடுத்து ஒரு குழிவான பாத்திரத்தில் இப்படி சேர்த்துக்கணும். அடுத்தது இது நல்லா கடைஞ்சி விடணுங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சோ இல்லைன்னா நம்மளுக்கு மோர் கடையிற மத்து வச்சோ கடைஞ்சிக்கலாம், அல்லது மிக்சிலையும் போடலாம். பட் மிக்சியில் போடுறத விட எனக்கு இப்படி கடைஞ்சி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கடைஞ்சி செய்கிறேன். நல்லா இப்படி ஒரு தயிர் கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாங்க. ஸோ தயிர் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ நிறைய தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே 1 லிட்டர் தண்ணி போல் விட்டுக்கிறேன். இதை நல்லா மறுபடியும் கடைஞ்சி விடுறேன். நல்லா அந்த நுரைச்சி நல்லாவே கடைஞ்சிருச்சு. இங்கே மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நல்ல ஒரு மசாலா மோராக ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கிறேன். இஞ்சி சேர்க்கணும் மசாலா மோருக்கு. நான் இங்கே எடுத்துருக்கிற இஞ்சி இஞ்சி, மாங்காய் வாசனையும் இஞ்சி காரலும் சேர்ந்த இந்த இஞ்சி இந்த மாதிரி மோரெல்லாம் செய்யும்போது நம்ம சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இங்கிலீஷில் இந்த இஞ்சியை ஒயிட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. எப்படி நம்ம மோர் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த இஞ்சிலையும் இந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. அசிடிட்டியை குணப்படுத்தி விடும், அதே மாதிரி ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இஞ்சி இந்த மாதிரி நல்ல ஒரு மோர் தயிர் சாதம்லாம் தாளிக்கும் போது சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி சட்னி தொக்குன்னு நிறையா வெரைட்டி செய்யலாம். ஒரு சில ரெசிபீஸ் இஞ்சி சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சில ரெசிபீஸ் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா ரெசிபீஸ் இந்த இஞ்சி சேர்த்து செய்யக்கூடிய நிறையா ரெசிபீஸை ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதனால் இப்படி துருவியாச்சுங்க. இங்கே ஒரு 2 இன்ச்சு பீஸ் இஞ்சியை நல்லா துருவியாச்சு. நம்ம இங்கே ஒரு 1.5 லிட்டர் மோர் செய்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு இஞ்சி சேர்க்கலாம். இன்னும் அதிகமாக கூட சேர்க்கலாம். ஏன்னா இந்த இஞ்சியில் பெருசாக காரல் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா துருவின இஞ்சி எடுத்து வச்சாச்சு இஞ்சி. அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்குன்னு 1 பச்சை மிளகா, உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். நல்ல பொடியாக நறுக்குன்னு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து. இது கூட பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூனும், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நம்ம மோரில் பெருங்காயப்பொடி சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே இங்கே உப்பும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மோர் நல்லா கடைஞ்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த இஞ்சியை சேர்த்து விட்டுறலாம், இஞ்சி. அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா. இது கூட நல்ல பெருங்காயப்பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வறுத்த சீரகப்பொடியும் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை, விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது மறுபடியும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான மசாலா மோர் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. அதுவும் நல்ல இந்த ஸ்பெஷலாக இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம கடைஞ்சி செய்கிறதால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நம்ம சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாதாரண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பட் இஞ்சி சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஸ்பெஷல் டேஸ்ட்டோடு இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஞ்சி சேர்த்துன மசாலா மோர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதாசmayalarai சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.